வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் மலேசியாவில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ்க்கான ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றிய டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அதாவது சிங்கப்பூரில் 2025 இருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி சொல்லியிருந்தோம். டிஜிட்டல் கிரியேட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதாவது டாப் 7 ஜாப்ஸில் இதுவும் ஒரு ஜாபாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ ஒரு சில கமெண்ட்ஸும் ஒரு சிலர் நிறைய பேர் மெயிலும் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் கிரியேட்டருக்கான ஓப்பனிங்ஸ் என்ன மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் அதிகமாக தேவைப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றிய டீட்டெயில்ஸும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரீஸ்னு எடுத்தால் உங்களுக்கு இந்த சிங்கப்பூர்லேயும் ரொம்ப அதிகமான ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி மலேசியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் கிரியேட்டருக்கான ஓப்பனிங்ஸ் ஓரளவுக்கு பூமிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு 7 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். மலேசியா அப்படின்னு சொல்லி எடுத்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஏஷியன் கண்ட்ரியாக இருந்தாலும் நல்ல ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லலாம். அதனால மலேசியாவை பொறுத்தளவுக்கு டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தேவைப்பாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஐடி துறையுடைய மிகப்பெரிய வளர்ச்சியினால பார்த்தீங்கன்னா as well as உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவுடைய மிகப்பெரிய வளர்ச்சியினால இன்னைக்கு இந்த டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் இல்லை கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு கூடி எடுத்துக்கலாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான தேவைப்பாடுகள் எல்லா நாடுகள்லையும் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் மலேசியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இதுக்கான ஒரு growth இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இதில் முதல் ஜாப் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ்ங்க. இந்த சோஷியல் மீடியா மேனேஜரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு மேனேஜரியல் கேட்டரில் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 to 4 years உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி இது என்ன மாதிரி இப்போ சோஷியல் மீடியா மேனேஜர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் இப்போ ஒரு கம்பெனிக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுடைய கம்ப்ளீட் சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு போடக்கூடிய போஸ்ட் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் ஆகட்டும், ஸோ அவங்களோட பிராண்டை ப்ரமோட் பண்ணுறது, அதாவது அவங்களோட பிராண்டை ஆன்லைனுடைய ப்ரெசன்ஸுக்கு கொண்டு வரக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட தான் இருக்கும். அதே மாதிரி கிளைண்ட்ஸோட குவரிஸை பார்த்தீங்கன்னா டைம்லி மேனரில் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நான் சொல்கிறது குட்டி குட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் ஒரு சோஷியல் மீடியா மேனேஜரோட. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டீம் கொடுத்துருந்தது அப்படின்னா அந்த டீமை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எடுத்தோம்னா ஆஸ் இ செட் உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 4 years உங்களுக்கு ஒரு மேனேஜர் கிரியேட்டரில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சாஃப்ட்வேர், அதாவது சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ்னு எடுத்தீங்க அப்படின்னா பஃபர், இந்த ஹூட் ஷூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ண ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குங்க. சரி, சேலரி எவ்வளோ சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 4000 மலேசியன் ரிங்கட்ஸ் ஒரு 6000 மலேசியன் ரிங்கட்ஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இப்போ 4000 நீங்கள் இப்போ இது இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய டைம்ல ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மலேசியன் ரிங்கட்டோட பிரைஸ் அரௌண்ட் 19 rupees and 25 or 26 paise வரும். அரௌண்ட் ஒரு 20 rupeesனு வச்சுக்கலாங்களா, அப்ராக்சிமேட்டாக 20 rupeesனு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4000 ரிங்கட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 75,000 to 80,000 rupees உங்களுக்கு சேலரியாக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப் டு 6,000 அரௌண்ட் 1,15,000 to 1,20,000 rupees உங்களுக்கு இந்தியன் பணத்துக்கு கிராஸ் சேலரியாக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது டாக்ஸஸ் என்னென்னலாம் அப்ளை ஆகுமே அதெல்லாம் டிரெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி ஜாப் போர்ட்டல்ல அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு லிங்க்டின் மலேசியாவில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஜாப் ஸ்ட்ரீட்டில் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் டெசிக்னேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பாப்புலரான ஒரு டெசிக்னேஷன் தாங்க, கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெசிக்னேஷனுங்க. இதுவும் ஒரு மலேசியாவை பொறுத்தளவுக்கு ஒரு பாப்புலரான டெசிக்னேஷன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா கான்டென்ட்டை பிளான் பண்ணுவாங்க. அந்த கன்சர்ன்ட் பிராண்டுக்கான கான்டென்ட்டை இவங்க தான் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ப்ரமோஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ப்ரமோஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. அதே மாதிரி கான்டென்ட்டோடைய உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க தான் அனலைஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் சொன்னது ஆஸ் யூஷுவல் ஒரு சின்ன குட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக. இப்போ இவங்களுக்கு எவ்வளோ சார் அனுபவம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 3+ years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கான்டென்ட் கிரியேஷன்லையும் ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்லையும் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜாக உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி இந்த கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க, சிஎம்எஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எஸ்சிஓ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா again it is an added advantage. பட் இது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மஸ்ட்னு கூடிய
ஒரு சில கம்பெனிஸ் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதில் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா there are chances that you may get this job அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதும் தேவைப்படுங்க. அதே மாதிரி salary எவ்வளோ சார் வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 5,000 மலேசியன் ரிங்கட்ஸ்லேருந்து 8,000 மலேசியன் ரிங்கட்ஸ் அப்படிங்கிறது வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ 8,000 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இன்னைக்கு ரேட்டுக்கு 19 rupees and 25 paise இந்தியன் மணிக்கு இருக்குது. அப்போ இதை நீங்கள் அப்படியே ஒரு 20க்கு கன்வெர்ட் பண்ண ஒரு 20 rupees அதாவது ஐ மீன் இன்டூ 20 rupees அப்படிங்கிறது போடுற மாதிரி இருந்ததுன்னா 8,000 அரௌண்ட் 1,50,000 1,60,000 இந்தியன் ருபீஸ்லாம் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. சேலரி மந்த்லி சேலரி அதாவது கிராஸ் சேலரி அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாபுக்கு எதுலலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இண்டீட் உங்களுக்கு மலேசியாவோடதில் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மை கெரியர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் போர்ட்டல் இருக்குது. அதில் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கான ஓப்பனிங்ஸ் வந்து ஒரு சிலது கரண்ட்டாக இப்போ அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பயங்கரமான பாப்புலரான ஒரு டெசிக்னேஷன் சொல்லாங்க வீடியோ கான்டென்ட் கிரியேட்டருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய வீடியோ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது குவாலிட்டி இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் ஒர்க் எந்த அளவுக்கு உங்கள் வீடியோவுடைய கான்டென்ட் எந்த அளவுக்கு எடிட் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஒரு பிராண்டுக்கு கீழே ஒர்க் பண்ணி அவங்களோட சோஷியல் மீடியாவை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பிராண்டை பேஸ் பண்ணின வீடியோஸை கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்பாங்க. அதே மாதிரி அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுக்கு தேவைப்படுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years உங்களுக்கு ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ கான்டென்ட் கிரியேட்டராக இருந்ததுன்னா இட் இஸ் அகெயின் ஆடட் அட்வான்டேஜ்ங்க. வீடியோ கான்டென்ட் கிரியேட்டர்னாலே கண்டிப்பாக தெரியும் என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்கு அனுபவம் தேவை அப்படின்னா உங்களுக்கு அடோபுடைய ப்ரீமியர் ப்ரோவில் உங்களுக்கு ஒர்க் பண்ண அனுபவம் தேவை. அதே மாதிரி ஃபைனல் கட் ப்ரோவில் ஒர்க் பண்ண அனுபவம் தேவை. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு கூட நம்ம சொல்லலாங்க. சரி சார் நான் வீடியோ கான்டென்ட் கிரியேட்டர் அனுபவம் இருக்குது, அடோப் ப்ரீமியர் ப்ரோவில் ஒர்க் பண்ண ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களால் ஒரு 3,500 மலேசியன் ரிங்கட்ஸ்லேருந்து ஒரு அப் டு உங்களுக்கு ஒரு 5,500 மலேசியன் ரிங்கட்ஸ் வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குங்க. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஜாப், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதோடைய நெக்ஸ்ட் லெவல் ஜாப்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ கான்டென்ட் கிரியேட்டராக இல்லாமல் ஒரு வீடியோ கான்டென்ட் மேனேஜராக நீங்கள் போகலாம். அந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸை மேனேஜ் பண்ணுற ஒரு மேனேஜரல் கேடரில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த சேலரி அப்படியே டபுளாக இருக்கும் சான்சஸ் இருக்குங்க. இது எல்லாமே எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யோர் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கிராஃபிக் டிசைனர் அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. கிராஃபிக் டிசைனர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஐ கேச்சிங் போஸ்டர்ஸ், ஐ கேச்சிங் உங்களுக்கு கான்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரி வெப்சைட்டுக்கு தேவைப்படக்கூடிய போஸ்டர்ஸ், வெப்சைட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஹைலி உங்களுக்கு கிராஃபிக்கல் ஸ்கில்ஸோடு இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது, என்கேஜிங்காக இருக்கக்கூடிய விஷுவல் கண்டென்ட்ஸை கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த கிராஃபிக்கல் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான காம்பைன்ஸ் வந்து நீங்கள் நடத்துறது. ஸோ இது மாதிரி ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு உங்களோட கிராஃபிக்கல் டிசைன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலாக உங்களுடைய கான்டென்ட் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா உங்களால் ஒரு கிராஃபிக் டிசைனராக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஒரு கிராஃபிக்கல் டிசைனர்னாலே உங்களுக்கு தெரியும் இதோட ப்ரீவியஸ் உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த ஒர்க் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்குங்க. அனுபவம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் கான்டென்ட் கிரியேஷனில் அட்லீஸ்ட் 2+ years உங்களுக்கு என்ட்ரி லெவலில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் 2+ years ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் அடோப் கிரியேட்டிவ் ஷூட் இருக்கு இல்லைங்களா, இந்த இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ இதுக்குன்னு நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தட் வில் பி அன் ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா. இப்போ கிராஃபிக் டிசைனருக்கு மலேசியாவை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரி சேலரி கொடுப்பாங்க சார்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 3,500 என்ட்ரி லெவல் ஜாப் இருந்ததுன்னா ஒரு 3,500 அப் டு 6,000 உங்களுக்கு மலேசியன் ரிங்கட்ஸ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 6,000 எடுத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஆஸ் ஐ செட் 1,50,000 1,20,000 இந்தியன் ருபீஸ்க்கு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா வரும். அந்த சேலரி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. எகெயின் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா சேலரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல் அ கிராஸ் ஃபிகருங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன டாக்ஸஸ் வருமோ அதெல்லாம் டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சேலரி ஃபிக்ஸ்டாக சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஃபிக்ஸ்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஹவ் யூ பெர்ஃபார்ம் இந்த இன்டர்வியூ, இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி யுவர் சேலரி வில் பி ஃபிக்ஸ்டுங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை விட குறைவாக வாங்கிட்டு ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு குவாலிட்டி இருந்தது, ஸ்கில்ஸ் இருந்தது அப்படின்னா இதை விட அதிகமான சேலரி வாங்குறதுக்கும்
சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இப்போ வரைக்கும் ஒரு 4 ஜாப்ஸ் பார்த்துருக்கோம், இனி ஒரு 3 ஜாப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து www.altechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இன்னும் டீட்டெயில்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம். தட் இஸ் லைக் எப்படின்னா எப்படி ஹவு டு அப்ளை, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு வேறு கண்ட்ரியில் இருந்துட்டு கூட நீங்கள் மலேசியாவுக்கு எப்படி டிஜிட்டல் கிரியேட்டராக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். நாட் ஓன்லி மலேசியாங்க, நிறைய கண்ட்ரீஸை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஜாப்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொட்டி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலும் நீங்கள் அதுக்குள்ளே கூடி இந்த www.altechinformation.com போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரின் கண்ட்ரியில் ஜாப் தேடிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வெப்சைட்டை ஷேர் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 5th ஜாப்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. இந்த ஸ்பெஷலிஸ்ட் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் டெவலப் பண்ணுவாங்க, தட் இஸ் கிரியேட் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தே ஷுட் பி ஸ்ட்ராங் இன் இந்த SEO, SCM, சோஷியல் மீடியா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க கண்டிப்பாக. அடுத்தது அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் அந்த வெப்சைட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய நாலேஜ் வேணும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக உங்களால் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தேவைப்படுங்க. அட்லீஸ்ட் ஒரு என்ட்ரி லெவல் ஜாபுக்கே உங்களுக்கு 2 to 5 years ஆஃப் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக இல்லைனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டாக ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். கண்டிப்பாக உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ், வேர்ட்பிரஸ்ல ஒர்க் பண்ண முன் அனுபவம், அதே மாதிரி ஃபேஸ்புக் ஆட்ஸ், இதில் எல்லாத்தையும் முன் அனுபவம் அப்படிங்கிறதையும் தேவைப்படுங்க. ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா இட் வில் பி an added advantage. சேலரின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் உங்களால் ஒரு 4,500 மலேசியன் ரிங்கட்ஸ் வந்து அப் டு உங்களுக்கு 7,500 மலேசியன் ரிங்கட்ஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 7,500ங்கிறத டபுள் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் அரவுண்ட் உங்களுக்கு 1,40,000 இல்லை 40,000 50,000 வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்தியன் மணிக்குங்க. தட் இஸ் அகெயின் a gross figure. இது எங்கே அப்ளை பண்ணலாம் சார்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டீட் மலேசியாவில் அப்ளை பண்ணலாங்க, மான்ஸ்டர் மலேசியா இதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் அதை கூட நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறப்ப அவைலபிளாக இருக்கும். மேபி நீங்கள் ஒரு 10 days கழிச்சு பார்த்தீங்கன்னா இது அப்டேட் ஆகிருக்கலாம், இல்லை அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். இது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஜாப் போர்ட்டலுடைய இதை பொறுத்தது தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்லைன் கிரியேட்டர் தான், பட் ஸ்டில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு UI and UX டிசைனருக்கான ஒரு ஜாப்ங்க. எகெயின் திஸ் இஸ் அ என்ட்ரி லெவல் ஜாப்ங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 2+ years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு ஒரு என்ட்ரி லெவலில் இந்த டெசிக்னேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸஸை வந்து they will be designing or they will be creating it. ஸோ இதுதான் அவங்களுடைய மெயின் கீ ரோலாக இருக்கும். அதே மாதிரி என்ன டூல்ஸ்லாம் ப்ரொஃபிஷியன்சி தேவைன்னு பார்த்தா Adobe XD, உங்களுக்கு இந்த Figma அண்ட் Sketch இது மாதிரி இருக்கக்கூடிய ஆன்லைன் டூல்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இட் பி ஆடட் அட்வான்டேஜ்ங்க. சேலரின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் சேலரி யூ கேன் கெட் லைக் ஒரு 5,000 மலேசியன் ரிங்கட்ஸ்லேருந்து அப் டு 8,000 மலேசியன் ரிங்கட்ஸ் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஜாபுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இட்ஸ் குட் சேலரின்னு கூட சொல்லலாம். 8,000 அரௌண்ட் யூல் பி கெட்டிங் ஒரு 1,50,000 இந்தியன் ருபீஸ்லேருந்து 1,55 or 60,000 இந்தியன் ருபீஸில் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. எகெயின் சொல்கிறேன், திஸ் இஸ் எகெயின் 2+ yearsன்னு நான் சொல்லியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் தான். ஒன்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சேம் டெசிக்னேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இதோட அடுத்த லெவல் போகிறப்போ யூ மே கெட் அ குட் சேலரி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ சொல்கிற எல்லா சேலரியுமே இது ஒரு கிராஸ் அண்ட் ஃபிகர் தாங்க. இஸ் இட் அ கேரண்டீட் சேலரின்னு கேட்டால் இட் இஸ் நாட் ஆக்சுவலி கேரண்டீட், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் 7th ஒன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டெசிக்னேஷன் சொல்லலாம். இப்போ ஒரு பாப்புலர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 or 2 yearsல வந்து இது ஓரளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டெசிக்னேஷன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மேனேஜருங்க. பேர்லேயே உங்களுக்கு தெரியும் என்ன நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு பிராண்டுக்கு கீழே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாவில் யார் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, யார் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறவங்கள கண்டுபிடிச்சு அவங்க கூட கொலாபரேட் பண்ணி, தட் இஸ் உங்கள் பிராண்டை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க கூட கொலாபரேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை வந்து நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம்
வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மேனேஜருடைய ஒரு கீ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். இது இல்லாமல் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறைகளும் இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை. ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து வாட் ஆக்சுவலி தே ஆர் டூயிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெரிய டாப் சேனல்ஸ்லையோ இல்லைனா லைக் மீடியாலேயோ நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்து யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணி பண்ணுறப்போ யூ வில் கெட் மோர் வியூஸ். யுவர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ரமோட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி செலவுகளும் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்ப இது கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இன்ஃப்ளூயன்சரை நீங்கள் வந்து அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி அவங்க மூலியமாக நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு டெசிக்னேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் வந்து வச்சுட்டு தான் இருக்காங்க. பார்த்தது எல்லாமே டிஜிட்டல் உங்களுக்கு வந்து கிரியேட்டர் சம்பந்தமான டெசிக்னேஷன். மோர் ஆர் லெஸ் இந்த 7மே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். பட் ஸ்டில் என்னென்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேறுபடும். ஸோ அதனால் இந்த 7 ஜாப்ஸ் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஜாப்ஸும் இருக்குங்க. இப்போ இவங்களுக்கு இப்போ சொன்ன இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ்க்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும்னா, அட்லீஸ்ட் மேனேஜரல் கேடரில் ஒரு 1 to 3 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் குட் அண்ட் ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணுங்க. சோஷியல் மீடியாவுடைய ட்ரெண்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் சம்பந்தமான ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ் வேணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களால் சஸ்டைன் ஆக முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சேலரின்னு பார்த்தா 4,500 மலேசியன் ரிங்கட்ஸ்லேருந்து ஒரு 7,000 மலேசியன் ரிங்கட்ஸ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தட் இஸ் அரௌண்ட் ஒரு 7,000 எடுத்தால் 1,30,000 1,40,000 இந்தியன் ருபீஸில் வாங்குறதுக்கான உங்களுக்கு சான்சஸ் இருக்குங்க. அகெயின் இட் இஸ் ஒரு ரீசனபிள் சேலரி ஃபார் ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப், இல்லை ஒரு மிட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஜாபுக்குங்கிறது இட் இஸ் அ டீசன்ட் சேலரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. இது எதில் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சில ஜாப்ஸுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோரில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஜாப் ஸ்ட்ரீட்டில் ட்ரை பண்ணலாம், மான்ஸ்டர் மலேசியாவில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதிலெல்லாம் இந்த மாதிரியான ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அதில் கூட நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது இஃப் யூ ஆர் எலிஜிபிள், நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ஸ்கில்டு இனஃபாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரிப்ளை வரக்கான சான்சஸ் இருக்குது. கம்பெனிஸ் இல்லை பெரிய கார்பரேட்ஸ்கிட்ட இருந்து ரிப்ளை வரக்கும் சான்சஸ் இருக்குங்க. ஸோ இப்போ சொன்ன எல்லா விவரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே www.altechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்லையும் கிளியராக கொடுத்துருக்கோம். இந்த மலேசியா மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரிஸை பற்றி டீட்டெயில்ஸும் நாங்கள் கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அதுக்குள்ளே கூடி போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேவைப்பட்டால் இந்த வீடியோவையும் அந்த வெப்சைட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரினில் வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். ஏன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் இல்லை அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களோட சந்தோஷப்படுறவங்க வேறு யாருமே இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மேலும் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷனோ இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நிறைய பேருக்கு இன்னும் ரிப்ளை பண்ணாமல் தான் இருக்கும். 1 by 1 தான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ரிப்ளை வரலன்னு கோபப்படாதீங்க. கண்டிப்பாக சீக்கிரமே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நீங்களும் மலேசியாவில் நல்லபடியாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டாவோ ப்ரொஃபஷனலாவோ அங்கே செட்டில் ஆக எங்களுடைய பெஸ்ட் குளோபல் ஜாப் சார்பாக நான் வாழ்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.